ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு ஹார்ட் சிஸ்டம். இப்போ ஹார்ட்ங்கிறது ரெட் கலர், ஆனால் அதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய கலர் அப்படிங்கிறது க்ரீனாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் செஷன் வந்து கேட்டுறவங்களுக்கு யாரெல்லாம் வந்து நம்ம 6:50 அல்லது 7 o'clock வந்து சரியாக ஜாயின் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், மீதி நபர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலும் நாம சொல்லியிருந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து தேடினாலும் கிடைக்காது, தேடாமல் போனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இப்போ நமக்கு ஹார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், இங்க வந்து நமக்கு பம்ப் ஆகுது அப்படிங்கிறது தெரியும், சுருங்கி விரியுறது. அதே மாதிரி நான் 7 சிஸ்டம் பத்தி சொல்லும் போது ஸ்டார்டிங்ல வெரி பிகினிங்ல சக்கரம் அப்படிங்கிறது, நம்ம சக்கரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து சக்கரம்னா வந்து சுழலும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். நான் வெரி பிகினிங்ல என்ன சொல்லியிருந்தேன், சக்கரங்களை வந்து சுருங்கி விரின்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் செஷன்ல. எஸ், ஞாபகம் இருக்கா சார்? எஸ் சார், ஞாபகம் சார். சரி, இப்ப இந்த ஹார்ட் சுருங்கி விரிது அப்படிங்கிற கரெக்டா வந்து மேட்ச் ஆகுதா? கரெக்டாக மேட்ச் சார். சரி, இப்போ ஹார்ட் எங்கேயாவது வந்து ஹார்ட் மேல கீழவும் போயிட்டு வருதா, இல்ல ஹார்ட் பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய பிளட் மட்டும்தான் மேலும் கீழும் போயிட்டு வருதா? ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட்டு மட்டும் மேலே ஹார்ட் அந்த இடத்துல அது அங்கேயே தான் இருக்கு, அப்ப அது சுருங்கி விரியுது. சரி, இப்போ வந்து நம்ம யூரினரி பிளாடர் இருப்போமே, யூரினரி பிளாடர் வந்து சுருங்கி விரியுதா இல்ல வந்து மேலும் கீழே போயிட்டு வருதா? எஸ், யூரினரி பிளாடர். அது சுருங்கி விரியுது தான் சார். சரி, யூரினரி பிளாடர் சுருங்கி விரியுது. சரி, வயிறு பொதுவாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து விரிந்து சுருங்குதா இல்ல சுருங்கி விரியுதா இல்ல வந்து மேலும் கீழே ஓடி போயிட்டு ஓடி வருதா? வயிறு சுருங்கி விரிகிறதா சார், சாப்பிட்டு விரிஞ்சு அப்புறம் சுருங்கி சுருங்கி விரியுது. விரியுது. இது பெண்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிரெக்னன்சி நேரங்களில் வந்து 10 மாதங்களை வந்து வீங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எப்படி வந்து அந்த 7 சிஸ்டம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தோம், அது அன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து அறிவு ரீதியாவோ உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனா இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நீங்க 7 o'clock இருந்தப்போ அல்லது 7:15 அப்புறம் இப்ப இருக்கும் போதோ வந்து சரியா வந்து எந்த அளவுக்கு அது பொருந்தி போகுது அப்படிங்கிறது கிளியரா புரியுது இல்லையா? புரியுது சார். சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ இந்த ஹார்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படும், அப்போ ஹார்ட் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு நாபி சிஸ்டம் ஈக்குவலா வந்து சொல்றோம், அல்லது 10 மாதங்கள் வந்து வயிற்றுல வந்து சுமந்து பெற்றெடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த அதனுடைய விஷயங்களை ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய ஹார்ட்டுங்கிறது நமக்கு செய்து கொண்டே இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு கேர் பண்ணணும், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய லேடிகளை வந்து எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாங்க இல்லையா? ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, அந்த கருவுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறாங்க இந்த 10 மாதங்கள் மட்டும். அகைன் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா செகண்டரி. பட் அந்த பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய நேரங்களை வந்து கண்ணும் கருத்துமாக எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாங்களோ அது போல ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஹார்ட்டை பாதுகாத்துக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நமக்கு ரூட் சிஸ்டம், சர்வைவல் சிஸ்டம், ரிலேஷன்ஷிப் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திருப்போம். ஒவ்வொன்றுத்துலயும் வந்து நமக்கு எத்தனை பெட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம், எத்தனை விதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம லேட்டஸ்டா பார்த்தது என்ன, நாபி சிஸ்டம். அதுல வந்து 10 பெட்டல்ஸ் இருக்கு சார். பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 10 மாதங்கள் சொல்றோம். அப்ப அந்த 10 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிற பார்த்தோம். அதே போல ராவணன் அப்படின்னு சொல்ல நமக்கு 10 தலைகள் அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த 10 தலைகளுக்கு பின்னாடி 10 விதமான குணங்கள், 10 விதமான இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதே மாதிரி அந்த 10 அப்படின்னு சொல்லக்கூடியதோட அந்த தன்மைகள் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த ஹார்ட் சிஸ்டம் இதுல வந்து நமக்கு எத்தனை பெட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? எஸ்,
எஸ் பாகிராணி மேடம், பேச முடியுங்களா உங்களால? பிஸியா இருக்கீங்களா? இல்ல முத்து, சார். ஓகே, ரெஸ்பாண்ட் பண்ணலாமே, ஸ்டார்டிங்ல இருந்தே அமைதியாவே இருக்கீங்க. இல்ல கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு சார், அதனால பேசாம சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை சார். அப்படிங்களா? சரிங்க மேடம். ஆமா. பொதுவாகவே வந்து நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னா பொதுவா எல்லாரும் வந்து என்ன சக்கரா வந்து வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க மேம். த்ரோட் சக்கரா சார். வெரி குட், சரி. ஆனா நாம என்ன சொல்லுவோம், நிறைய இடங்களில் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், த்ரோட் சக்கரா அல்லது த்ரோட் ரிலேட்டடா அல்லது வந்து இந்த மாதிரி குரல் வலை, தைராய்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரூட் சக்கரா, சர்வைவல் சிஸ்டம், மூலாதார சக்கரம் வந்து வீக்கா இருக்கும் அல்லது இம்பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து தொண்டையில ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா அது தொண்டையில வந்து த்ரோட் சக்கரால ப்ராப்ளம் கிடையாது. அதனுடைய ஸ்விட்ச், அதனுடைய ரிமோட், அதனுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு மூலாதார சக்கரால தான் இருக்கும். பாருங்க, ஹெவியா வந்து நீங்க எஸ் சார். பிசிக்கலி மென்டலி வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா, சரியா தூங்காம இருந்தீங்களா, சரியா வந்து தண்ணி குடிக்காம இருந்தீங்களா அப்படிங்கறது பாருங்க. அப்ப அந்த ஓகே சார். சர்வைவல் சிஸ்டம் நம்ம என்ன சொன்னோம், சாப்பாடு, உணவு, ஒண்ணு உறக்கம், தூக்கம். வீடு, உடை, இதெல்லாம் அதாவது வந்து ஆமா சார். பேசிக் நெசசிட்டி. அந்த பேசிக்ஸ் நெசசிட்டில நமக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு டைரக்டா த்ரோட் ஏரியாக்கள்ல வந்து வெளிப்படும். எல்லாரும் சொல்ற மாதிரி த்ரோட்ல பிரச்சனையா, த்ரோட் சக்கரா தான், த்ரோட்டுக்கு இது பண்ணா அதை பண்ணா சரியாயிடும், இந்த மந்திரத்தை சொன்னா கிடையாது. எதுக்கான சுவிட்ச் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம வீட்டுல வந்து இங்க ஒரு சுவிட்ச் இருக்கும், ஃபேன் எங்கேயோ ஓடும், லைட் எங்கேயோ இருக்கும். அப்ப அந்த வயரிங் சிஸ்டம் எப்படி பண்ணிருக்காங்க, எந்த சுவிட்ச் போட்டா எந்த சரியா வந்து போகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப வந்து லைட் இப்ப அங்க ஒரு இடத்துல இருக்குன்னா லைட் பக்கத்துல இருக்கிற சுவிட்ச் தான் லைட் போட்ட லைட்டுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருக்கலாம், வேற ஒரு இடத்துல இருக்கலாம். பட் நம்ம அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப த்ரோட் சக்கராங்கிறது, அப்ப த்ரோட் ரிலேட்டா வரக்கூடிய பிரச்சனை ஓகே தான், கரெக்டா நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது மட்டுமே தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம லிமிட்டடா இருந்துடக்கூடாது. அப்ப அதோட சுவிட்ச் எங்க இருக்கும், மூலாதார சிஸ்டம்ல இருக்கும். இப்ப சரியா தூங்கிருக்கீங்களான்னு பாருங்க, சரியா வந்து நீங்க உணவு எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க, சரியா வந்து தண்ணி குடிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. உணர்வுகளை பொறுத்தவரை சார். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சு வந்து பயப்படுறீங்களா அப்படிங்கறது பாருங்க. இதெல்லாம் சரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லா ரெஸ்ட் கொடுத்தாலே போதும், த்ரோட் பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியா சரியாயிடும். ஓகே சார். அதே மாதிரி நீங்க தசவாயுக்களும் மலர் திருவிழா வந்து படிச்சிருந்தீங்களா மேம்? இல்ல சார், நான் எதுவுமே அட்டன் பண்ணது இல்ல சார் உங்க கிளாஸ்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே, பெய்ட் கிளாஸ் நீ எதுவும் வந்தது இல்லையா? இல்ல சார், எதுவுமே வந்தது இல்ல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், இப்போ நம்ம அந்த தசவாயுக்களும் மலர் திருவிழா வகுப்புல என்ன சொல்லியிருப்போம், உதான வாயு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்போம். எஸ் வேதநாயகம் சார், ஞாபகம் இருக்கா? எஸ் சார், ஞாபகம். அப்போ உதான வாயு நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு நாபி சிஸ்டம், தொப்புள் பகுதியிலிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய வாயு. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி, இன்னொன்னு பிராணசக்தி, பிராணவாயு. பிராணவாயு சரியா உள்ள வந்தாதான் அது எதுக்கு வழிவிடும், உதான வாயுக்கு வந்து வழிவிடும். இது வந்து ரோட்ல நமக்கு வந்து டிராபிக் ஜாம் எல்லாமே ஃப்ரீயா போற மாதிரி. அப்ப இவங்களுக்கு வந்து பிராணசக்தி வந்து கம்மியா இருக்கும், பிராண வாயில வந்து இம்பேலன்ஸ் இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும், பிராண வாயில பிரச்சனை இருக்கும், உதான வாயில பிரச்சனை இருக்கும், அடுத்ததாக அபான வாயில பிரச்சனை இருக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு அந்த மூலாதார சக்கரம் கிடைக்கிறதெல்லாம் அபான வாயோட ரிலேட் ஆகும். அப்ப இந்த 3 வாயுக்களை வந்து அவங்க சரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பிரச்சனை அப்படிங்கிறது சரியாயிடும். சரி, ஓகே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மலர் திருவிழா வந்து நம்ம கிளாஸ்ல என்ன சொல்லி இருந்திருக்கோம், அதுக்கான மனநிலைலாம் வந்து அங்க என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஜஸ்ட் நம்ம அந்த தசவாய்களோட அடிப்படையில் அவங்க பார்த்தாங்கனாலும் சரியாகும். அதில் வந்து நமக்கு இந்த சிஸ்டம்ஸ் பேசிஸ்ல வந்து என்ன ரூட் காசுன்னு தெரிஞ்சு பண்ணாலும் சரியாயிடும். இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை தான், அதை நம்ம எந்த கோணங்கள்ல பாக்குறோம், எது எல்லாம் காரணமா இருக்கலாம்னு தெரிஞ்சு நம்ம எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நம்ம சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து சரியான விஷயங்களை சரியான நேரத்துல செய்யும் போது நிச்சயமாக அனைத்துமே நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சரி, லாஸ்ட் நம்ம என்ன கேள்வி கேட்டோம், பெட்டல்ஸ் எத்தனை பெட்டல்ஸ் வரும் கேட்டீங்க சார், ஹார்ட் சிஸ்டத்துக்கு. என்ன சார், என்ன சார் புரியல? ஹார்ட் சிஸ்டத்துக்கு எத்தனை இதழ்கள் வரும் சொல்லி கேட்டீங்க. எஸ், ஹார்ட் சிஸ்டத்துக்கு வந்து எத்தனை விதைகள் வரும்? 12 வரும் சார்.
சரி, 12ங்கிறதெல்லாம் நம்ம பொதுவா எத்தனை இடங்கள் எல்லாம் வந்து கேள்விப்படுறோம்? 12 அப்படிங்கிறதெல்லாம் 2 மாதங்கள் வரும் சார். 12 மாதங்கள் வரும், 12 மணி 12 நேரம் மணி வரும். நேரம் சார். ஓகே. அதே மாதிரி இருக்கிறதுலே வந்து சீப் அண்ட் பெஸ்டான ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொன்னா நமக்கு பனானா சொல்லுவாங்க. பனானா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சீப்பு அப்படின்னு சொன்னா 12 பனானா, கரெக்டா? எஸ் சார், 12 படம். அப்போ ஸோ அதாவது வந்து இது நம்ம வந்து இந்த 12 அப்படிங்கிறது நமக்கான தேவைகளை வந்து எப்படி வந்து ஹார்ட் சிஸ்டமோட சம்மந்தப்படுது அப்படியே சம்மந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். 10 மாதங்கள் பிரெக்னெண்டா இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த நேரங்களில் நம்ம பிரெக்னென்ட் லேடி வந்து பாதுகாப்பா பார்க்கறது, கவனமா பார்க்கறது முக்கியம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் வந்து நம்முடைய ஹார்ட் வந்து அதே பணிகளை தான் செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் சுருங்கி விரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதே இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்கணும். அப்ப 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு மாசத்துல நான் ஹார்ட் நல்லா பாத்துக்குவேன் சார், அடுத்த மாசம் எனக்கு ஹெவியா ஒர்க் இருக்கிற ஹார்ட் நான் பாத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. 12 மாதங்களுமே நாம என்ன பண்ணோம், ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதே நேரங்களை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஏன் தான் நமக்கு 24 ஹவர்ஸ் கிளாக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் பொதுவா நம்ம கிளாக்ல பார்க்கக்கூடியது என்ன, 12 மணி நேரம். அதே சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, 24/7. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய ஹார்ட் சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள், இந்த ஹார்ட் சிஸ்டம் சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும், அந்த அளவுக்கு கேரிங் பண்ணணும், அந்த அளவுக்கு பாதுகாப்பா பார்த்துக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாவது வந்து நமக்கு சென்டிமெண்டல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன சொல்லுவாங்க, என் இதய துடிப்பே நீங்க தான், என் உயிர் மூச்சு உள்ளவர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த ஹார்ட் எந்த அளவுக்கு சம்மந்தப்படுது அப்படிங்கிற அந்த ரிலேட் பண்ணி புரிஞ்சிக்கும் போது இந்த ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான தேவையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நம்ம பொதுவாக சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தோம், நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ் வந்து பெருசா நமக்கு 3 சிஸ்டம்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், அதுல பேலன்ஸ் இருந்தாலே போதும், நமக்கு அடுத்தடுத்த சிஸ்டம் பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல இதுல நம்ம அப் டு சர்வைவல் சிஸ்டம், ரிலேஷன்ஷிப் சிஸ்டம், மைண்ட் சிஸ்டம், இந்த 3 சிஸ்டம் வந்து நம்ம சரியா பேலன்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கலி இந்த மூவ்மெண்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் சிஸ்டம் இருக்கும். என்னைக்கு வந்து ஒருத்தவங்க இந்த மைண்ட் சிஸ்டம், ரிலேஷன்ஷிப் சிஸ்டம்ஸ், அடுத்தது சர்வைவல் சிஸ்டம், இந்த 3ல யார் ஒருத்தவங்க வந்து அதிகப்படியா இம்பேலன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டைரக்டாக இந்த மூவ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் சிஸ்டம் பாதிப்பு அடையும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வருது சார், அப்ப அவங்களுக்கு வெறும் ஹார்ட்ல மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல வந்து மைண்ட் சிஸ்டம், ரிலேஷன்ஷிப் சிஸ்டம், சர்வைவல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நமக்கு அந்த மூலாதார சக்கரா அல்லது மூலாதார சிஸ்டம், சுவாதிஷ்டான சக்கரா அல்லது சுவாதிஷ்டான சிஸ்டம், சோலார் பிளக்ஸஸ் அல்லது மணிப்பூரக சிஸ்டம், இந்த 3 சிஸ்டம்லயும் இம்பேலன்ஸ் இருக்குமா? எஸ் மேம். பேலன்ஸ் இருக்கும் சார். ஆனா இதெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது சார். ஹார்ட்ல பிராணா ஹார்ட் சிஸ்டம் மட்டும்தான் சார், தேவையில்லாம போயிட்டு மூலாதாரத்தெல்லாம் போய் சரி பண்ணிட்டு இருப்பாங்களா? ரூட் காஸ் வந்து நீங்க எடுத்து பார்த்ததுக்கான சுவிட்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 சிஸ்டம்ல 3 சக்கராஸ்லயும் இருக்கும். எல்லாம் நம்ம இன்றைய காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா பிரச்சனையை போக்குறது மட்டும் தான் நினைச்சிருப்போம், அல்லது சிம்டம்ஸை போக்குறது மட்டும் தான் திங்க் பண்ணுவோம். அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, அது எப்படி வந்திருக்கும், அதுக்கான ரூட் காஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பரவி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்றது கிடையாது. அது உடல் சார்ந்து இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்து இருந்தாலும் சரி, மனம் சார்ந்து இருந்தாலும் சரி. அப்ப நம்ம என்னதான் அறிவு பயன்படுத்தி பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம பெரும்பாலும் வந்து இந்த பிரச்சனை சார்ந்த மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர்த்து இன்னும் வந்து ப்ராடர் வியூல, ப்ராடர் திங்கிங்ல பெரும்பாலான இடங்களை வந்து நம்ம யோசிக்காம போறதுதான் பெரும்பாலான பிரச்சனை வந்து சால்வ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அந்த 3 சிஸ்டம் வந்து பேலன்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த ஹார்ட் சிஸ்டம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்தோன்னா ஒருத்தர் ஹார்ட் அப்படின்னு சொன்னா ஹார்ட் மட்டும் நம்ம பாக்குறது அவசியமற்ற ஒன்று. அதே மாதிரி இப்ப மேடம் சொன்னாங்க
த்ரோட்ல பிரச்சனை. அப்ப த்ரோட் சக்கரா மட்டும்தான் பார்க்கணுமானா பாருங்க, பார்க்காம போங்க. ஆனா ரூட் சக்கரா, மூலாதார சக்கராவை சரி பண்ணாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா த்ரோட் சக்கரா வந்து கிளியர் ஆயிடும். அதே போல இந்த ஹார்ட் சக்கரா அல்லது ஹார்ட் சிஸ்டம் சார்ந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 3 சிஸ்டம் சரி பண்ணாலே போதும், ஹார்ட் சிஸ்டம் வந்து சரியாயிடும். அல்லது நம்ம ஹார்ட் சிஸ்டமும் சேர்த்து கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு சிஸ்டம் சார்ந்தும் வந்து நமக்கான தேவைகள் அல்லது புரிதல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நமக்கு அந்த ஹார்ட் சிஸ்டம் சார்ந்து எத்தனை பெட்டல்ஸ் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? அப்போ 12 அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அப்ப அந்த 12 அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களை குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம், அங்க பெட்டல்ஸ் விதைகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க தாமரை இருக்கும், மலரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். அதே மாதிரி சக்கரங்கள்னா வந்து அப்படியே உருண்டி ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சுருங்கி விரியக்கூடிய தன்மை, அது அந்த இடத்துல இருந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை தான். ஆனா அதோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நமக்கு உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து, உடல்ல எங்க வேணாலும் அதனுடைய கனெக்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுதோ அத்தனை இடங்களுமே இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சார் இப்ப நம்ம ஹார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் சார், அதுல நம்ம என்ன சொல்றோம்? மூமெண்ட் சிஸ்டம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ். எல்லாரும் என்ன சொல்றாங்க? உடல் வந்து நமக்கு உடற்பயிற்சி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸும் வந்து நம்முடைய மூமெண்ட் சிஸ்டத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. அதில் என்ன சொல்றாங்க? பிரீத்திங். நம்ம பிறந்ததுல இருந்து இறக்கும் தருவாயில வரையில நம்ம ஒவ்வொரு செகண்ட வந்து சுவாசிச்சுட்டே தான் இருப்போம். அதே மாதிரி வந்து காலையில எந்திரிச்ச உடனே வந்து தியானம் பண்ணுங்க, மூச்சில் வந்து சுவாசத்தை வைங்க, அல்லது யோகா பண்ணுங்க, சீரோட்டமா இருக்கும் அப்படிங்கிற நிறைய சொல்றாங்க இல்லையா? அந்த மூச்சு சார்ந்த அந்த பிரீத்திங் சார்ந்த அத்தனை விஷயங்களும் இதுக்குள்ள வந்து அடக்கமாகும். அதே மாதிரி நம்ம தச வாழ்க்கையில் மலர் தெரிவுல வந்து பிராணசக்தின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். பிராணசக்தி அல்லது பிராண வாயில பார்த்தோம் அப்படின்னா ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்திருப்போம், திங்கிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்திருப்போம். அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற அந்த திங்கிங்ஸ் அப்படிங்கிறதும் டைரக்டா நமக்கு இந்த பிரீத்திங் அப்படிங்கிற அடிப்படையில மூவ்மெண்ட் சிஸ்டத்தையும் பாதிக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஸ்வெட்டிங், சர்க்குலேஷன். இங்க வந்து இந்த ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெறும் வந்து நமக்கு உடம்புல இருந்து வரக்கூடிய வியர்வைகளை மட்டும் குறிக்கக்கூடியது கிடையாது. இப்ப நம்ம ஒரு பிரச்சனை, வலி தாங்க முடியல, நம்ம கண்ணீர் விட்டு ஆயிரும், இல்ல வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க, ரொம்ப ஆனந்தம் ஆயிடுறாங்க, அப்ப என்ன சொல்றாங்க? ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு கண்ணீர் மாதிரி வரக்கூடிய அதனுடைய தன்மைகளும் டைரக்டாக நமக்கு இந்த மூவ்மெண்ட் சிஸ்டமோட சம்பந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சர்க்குலேஷன். அப்போ ஹார்ட் வந்து அதே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்துகிட்டு பம்ப் பண்றது மூலியமாக உடல் முழுவதும் பிளட் வந்து என்ன பண்ணுது? சர்க்குலேட் பண்ணுது. அப்ப இது மொத்தத்தையும் நம்ம எப்படி சார் சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா, இது நம்ம என்னன்னு சொல்லலாம், வேற என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லலாம்னா எக்ஸசைஸ் சிஸ்டம். அப்ப இப்போ டாக்டர்ஸ் படிக்கிறாங்க சார், பிசியோதெரப்பி இருக்காங்க. அப்ப அது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஏர்லியரா? சர்வைவல் சிஸ்டம்ல பிசியோதெரப்பி வரும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட் தானே சார்? am I right? சார் சொல்லியிருந்தீங்க சார், பிசியோதெரப்பி சார். சரி, இப்போ இந்த 3 சிஸ்டமை பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஹார்ட் சிஸ்டம் வந்து சரியாகுன்னு சொன்னேன். அப்ப இந்த ஹார்ட் சிஸ்டம்க்கு என்ன வருது? எக்ஸசைஸ் வருதா? அப்ப அவங்க வந்து பிசியோதெரப்பி வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அது வெறும் ஹார்ட் சிஸ்டம் மட்டும் சரி பண்ணுமா, அட் த சேம் டைம் நம்மளுடைய சர்வைவல் சிஸ்டத்தையும் சரி பண்ணுமா? சர்வைவல் சிஸ்டமும் சரி பண்ணுங்க சார். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? இதுக்குதான் சிஸ்டம் தவிர்த்து முன்னாடி இருக்கக்கூடிய 3 சிஸ்டம் நம்ம பேலன்ஸா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால ஹார்ட் சிஸ்டம் சரியாகுன்னு சொன்னோம். அதே மாதிரி ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று சொல்லக்கூடிய விஷயங்களோட நமக்கு சர்வைவல் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி வந்து ரொம்ப ஈஸியா வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பிரீத்திங், பிராணசக்தி, பிராணவாயுன்னு சொல்றோம். இப்ப நம்ம ஸ்டார்டிங் வந்து 7 மணி 15 நிமிடங்கள் முன்னாடி வரையில பிராணசக்தி, நமக்கு பிளான்ஸ், அதனுடைய கலர்ஸ், அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், குணமாதல், ஹீலிங் அப்படின்லாம் சொல்லி நிறைய பார்த்தோம். அப்ப பிரீத்திங் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய கலர் பேட்டர்ன் அப்படிங்கிறது அங்க ஈஸியா வந்து மேட்ச் ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா?
எஸ். சார் எஸ் சார். ஆனா இதெல்லாம் வந்து 7:15 அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குமான்னா டெஃபினெட்லி புரிவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, அதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதான் ஒட்டுமொத்தமா என்ன செய்து சொல்லிட்டாங்கன்னா மூவ்மெண்ட். இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு பேரலைசிஸ் வருது சார், அவங்களால வந்து தன்னுடைய கைகளையோ கால்களையோ வந்து மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியும். எஸ். சரி, அப்ப முடியாது அங்க சார். மூவ்மெண்ட் வந்து ஓகே, மூவ்மெண்ட் ஆப்சென்ட் ஆகுது, அப்ப அங்க ஹார்ட் சக்கரா வந்து சம்பந்தப்படுமா? எஸ், அப்கோர்ஸ். தானே சார்? கை வந்து அவங்க தூக்க முடியல, காலை தூக்க முடியலனாலும் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போயிட்டு வந்துட்டு தான் சார் இருக்கு. அப்ப எப்படி சார் மூவ்மெண்ட் வரும்? இதோட எப்படி சம்மந்தப்படும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது புரியும். அப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனை தான் இருக்கும், அதுக்கான காரணங்கள் இருக்குன்றது கிடையாது. வைடர் நாலேஜ் பார்க்கும்போது வெவ்வேறு இடங்கள்ல வந்து பதிந்து இருக்கலாம். அதை நாம தான் வந்து தேடி கண்டுபிடிச்சு சரியான முறையில வந்து நம்ம சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா சரி செய்ய முடியும். இதுல வந்து நம்ம இந்த ஹார்ட்டோட வந்து எப்படிலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து சம்மந்தப்படுது அப்படிங்கிறத ஒரு 7:50 அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபைனலி. சரி, அப்போ நம்ம இதை மூவ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லாம் சொல்றாங்க இல்லையா, வாழ்க்கை என்பது ஒரு பயணம், ஒரு தொடர்கதை மாதிரி வந்து பயணத்துல இருந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நோக்கி போயிட்டே இருக்கணும் சொல்றாங்க இல்லையா. ஒரே விஷயத்துல ஸ்டக் ஆகி நின்றுடக்கூடாது, மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மூவ் ஆன் பண்ணி போகணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அத்தனை விஷயங்களுமே எமோஷனல் ரீதியாக ஹார்ட் சிஸ்டமுக்கு சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். அன்றாட லைஃப்ல நம்ம வந்து கேள்விப்படக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. புதுசா நான் எதுவும் சொல்லல. சொல்றாங்க இல்லையா, இப்ப யாருக்காவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுது, ஒரு பிசினஸ் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகுது, என்ன சொல்லுவாங்க, அடுத்தது நோக்கி வாங்க, லைஃப் என்ன வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும், மூவ் ஆன் பண்ணுங்க, அதுலயே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்காதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பழைய நினைவுகள், ஓல்டு மெமரிஸோட சம்பந்தப்பட்டக்கூடிய மிக முக்கியமான சிஸ்டம் எதுன்னு சொன்னா இந்த ஹார்ட் சிஸ்டம் தான். சரி, இப்ப நமக்கு அந்த சிஸ்டம் இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு 12 பெட்டல்ஸ், 12 பெட்டல்ஸ். அப்ப அந்த 12 விதமான விஷயங்கள் நமக்கு எந்தெந்த விஷயங்களை வந்து குறிக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், காதல், அன்பு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைய காலகட்டங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காதல், காமம், இந்த 2 விஷயங்களுக்கான ஒருங்கிணைந்த தன்மை அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகும். காமம் என்பதை வந்து காதல் என்கிற பேர்லயோ இல்ல காதல்ங்கிறது காமம் என்கிற பேர்லயோ வந்து இன்றைய காலகட்டம் வந்து எல்லாமே வந்து ஒரு பிசிக்கல் இன்டிமெசி அப்படிங்கிற மாதிரி தான். மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து நமக்கு இந்த மூலாதார சக்கரா அல்லது நாபி சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரோட ரிலேட் பண்ணியிருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இப்ப அந்த உண்மையான அன்பு, உண்மையான கருணை, அந்த உண்மையான காதல், வெளிப்படையான காதல், வெளிப்படையான அன்பு, வெளிப்படையான கருணை அப்படிங்கிறத முழுவதுமாக ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிஸ்டம் எதுன்னு சொன்னா ஹார்ட் சிஸ்டம் மட்டும்தான். சொல்ல தன்னுடைய தாய்நாட்டை வந்து நேசிக்கணும், தன்னுடைய மனைவியை நேசிக்கணும், தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நேசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹார்ட் சிஸ்டம் குறிக்கும். அப்ப நம்ம ஃப்ளோரெமெடி கோர்சஸ்ல பாக்குற மாதிரி அந்த பற்று வந்து ரொம்ப அதிகமானாலும் பிரச்சனை தான், பற்றே இல்லாம போனாலும் பிரச்சனை தான். அப்ப நமக்கு அந்த லிமிடேஷனுக்குள்ள பேலன்ஸ்டா இருக்கணும். அப்ப யாருக்கெல்லாம் வந்து சிம்பிளா வந்து ஹார்ட் ஃபிளவர் வந்து எப்படி சொல்லலாம், ரொம்ப வந்து கேரிங் நேச்சர்ல ரொம்ப பற்றுதலோட இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் வரும், இல்ல வந்து ரொம்ப டிட்டாச்மெண்ட்ல இருந்தாங்கன்னாலும் வரும், இல்ல வந்து ரொம்ப ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி அதுலயே நின்றுட்டாங்க, அடுத்ததா வந்து மூவ் ஆன் பண்ணி போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டபிளா பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, அறிவு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி. இப்ப யாரெல்லாம் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்காங்களோ,
உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு பொதுவாக இந்த ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இம்பேலன்ஸ் ஆகலாம். இப்ப ஹார்ட்ன்னு சொன்னோம், அது சுருங்கி விரியும் தன்மை. இப்ப அது பிளெக்சிபிளா இல்லாம ஒரு முறை நான் வந்து விரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் சுருங்க மாட்டேன், ஒரு முறை நான் சுருங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நான் வந்து விரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மால உயிர் வாழ முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹார்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்ங்கிறதே வந்து அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு அமைதியாக, அது அதனுடைய செயல்பாடுகளை வந்து ஒவ்வொரு செகண்டும் நமக்கு சரியான அளவுல மிதமான தன்மையில தன்னுடைய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கு. ஆனா நம்முடைய அறிவையோ மனதையோ பயன்படுத்தி அதனுடைய அந்த மிதமான செயல்பாடுகளை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையில கொடுத்து வந்து பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு லைஃப்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தாண்டி போகக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கணும். இதான் நம்ம ஃப்ளவரமிடி கிளாஸஸ் பொதுவா என்ன சொல்லியிருந்தோம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற தாண்டி எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நிலையில வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். அப்ப அந்த எதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு ஹார்ட் சிஸ்டம் வந்து சரியான தன்மையில இயங்க வைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? எதுவும் கடந்து போகும்னு சொல்லி நம்ம ஏன் சொல்லியிருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் எஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஃப்ளவரமிடி கிளாஸஸ்ல, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது கிடையாது, எதுவும் கடந்து போகும். அப்ப அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து இருந்து அப்படின்னு சொன்னா ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கேரிங்கா வந்து இருக்கும். ஹார்ட் சிஸ்டம் ஒன்னு கேரிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சிஸ்டம், மைண்ட் சிஸ்டம், சர்வைவல் சிஸ்டம், இந்த 3 சிஸ்டமும் பேலன்ஸா இருக்கும். இந்த 3 சரியா இருந்ததுனாலும் மூவ்மெண்ட் சிஸ்டம் சரியா இருக்கும், மூவ்மெண்ட் சிஸ்டம் சரியா இருந்தாலும் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 3 சிஸ்டமும் சரியா இருக்கும். இந்த மாதிரி இது ஒன்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பட் இந்த மூவ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது மற்ற சக்ராஸோட மற்ற சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம இந்த மூவ்மெண்ட் சிஸ்டத்துக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களோட ரிலேட் ஆயிருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரி, இப்ப நமக்கு அந்த 12 பெட்டல்ஸ் என்னென்ன விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ண முடியுமா? எனிவன்? சில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12 பெட்டல்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுல வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு 6, அதுல வந்து ஒரு 6 கொடுத்துருப்போம். பண்ணி ப்ளீஸ் கைண்ட்லி ரீட். சார் படிக்கணும் சார். எஸ் மேம். Compassion, abundance, connection, forgiveness, peace, self-love, harmony, patience, strong relationships, open-hearted, trust, vital energy. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், வெரி குட். இப்போ இந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். இப்போ ஹார்ட்ங்கிறது நம்முடைய இந்த எலும்பு கூட்டுக்குள்ள வந்து பாதுகாப்பா இருக்கா, அல்லது வந்து கண் காது மூக்கு வாய் மாதிரி வெளியிலயோ, அல்லது வந்து ஸ்டொமக் மாதிரியோ இல்லை கல்லீரல் மாதிரியோ ஸ்பீன் மாதிரியோ வந்து அந்த எலும்பு கூட்டை தாண்டி வந்து ஓப்பனா வந்து இருக்கா, அது அந்த எலும்பு கூட்டுக்குள்ள பத்திரமாக, கேரிங்காக, ரொம்ப டெடிக்கேட்டடா வந்து செயல்படுவதற்காக ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு
செக்யூர்டு பிளேஸ்ல வந்து நமக்கு ஹார்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அது வந்து தன்னுடைய அந்த ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டியை குறிக்கக்கூடிய விதமாக ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து அதனுடைய எப்படின்னா இப்போ ஒரு நாட்டுடைய தன்மைகளை வந்து அவங்க எடுத்து பார்க்கும்போது அவனுடைய மிலிட்டரி ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மற்ற நாடுகளுடைய தாக்கங்கள் இருந்து தன்னுடைய நாட்டை வந்து காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது போல வந்து ஒருத்தவங்க வந்து இந்த ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ரிமைனிங் நம்ம பார்த்த இந்த 3 சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக்லி வந்து பெரும்பாலான அளவுல வந்து பேலன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நமக்கு நண்பர்களா இருக்கலாம், கணவன் மனைவி உறவா இருக்கலாம், குடும்ப உறவா இருக்கலாம், இந்த மாதிரி அல்லது வந்து காதலன் காதலி மாதிரி இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல வந்து ஃபாரெவர் இருக்கு, ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹார்ட் சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, லவ் பண்றாங்க 3 மாசம் லவ் பண்றாங்க 4வது மாசத்துல பிரேக்கப், இல்ல மேரேஜ் பண்றாங்க மறுநாளே வந்து டிவோர்ஸ், 6 மாசம் கழிச்சு டிவோர்ஸ். இது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சாத்தியம், லவ் மேரேஜா இருந்தாலும் சாத்தியம். 10 இயர்ஸ் லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணுவாங்க, அடுத்த ஒரு 3 மாசத்திலே பிடிக்கல, என்னோட அவங்களோட வாழ முடியல அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து டிவோர்ஸ்ல வந்து நிப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த கல்யாணம் பண்ற வரையில அந்த 10 இயர்ஸ் இந்த லவ் அப்படிங்கிற போது இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டோட்டலா மாறும்போது அது ஜஸ்ட் ஒரு 3 மந்த்லயோ 2 மந்த்லயோ கூட அவங்களால நிச்சயமா அதுக்கப்புறம் வந்து ஒரு நொடிக்கிட அவங்களோட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுறாங்க. அப்ப அங்க வெறும் வந்து அந்த மனதளவுல வந்து அந்த ஹார்ட் சிஸ்டம் மட்டும் பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 3 சிஸ்டம்ஸையும் சேர்த்து தான் பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நாம. அப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஹார்ட் சிஸ்டம் பேலன்ஸா இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அடுத்தது வந்து பொறுமை, பேஷன்ஸ். நம்ம 6:50 நிமிடங்களுக்கு வந்து கிளாஸ்ன்னு சொன்னோம், 7:03 PM, ஒரு 13 நிமிடங்கள் தாமதமா தான் கிளாஸ் எடுத்தோம். இப்போ அது வரையில வந்து நீங்க பொறுமையா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்ப அந்த பொறுமை நிதானத்தை நம்ம கடைபிடிக்கும் போது கூட எந்த ஒரு மந்திரங்கள் சொல்லாம எந்த ஒரு சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணாமலேயே நம்மளுடைய ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பேலன்ஸ்ட் ஆகும். அப்ப அந்த நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு 13 நிமிடங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்ட் சிஸ்டம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நான் கொடுக்கப்பட்ட நேரங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ இப்ப சொல்லுங்க, அந்த 13 நிமிடங்கள் வந்து நீங்க வெயிட் பண்ணது வந்து ஒர்த்தான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார் 13 நிமிடங்கள் வந்து சும்மா தான் வெட்டியா தான் இருந்தோம் சார், அதெல்லாம் வெயிட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் ஒர்த்தாக தான் சார் இருந்தது சார், வெயிட் பண்ண. ஆனா அந்த 13 நிமிடங்கள் வந்து வெயிட் பண்ணும்போது தெரியாது, ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேட்டுட்டு இப்ப வரையில மொத்தமா கேட்ட பின்னாடி தான் தெரியுது. கரெக்டா? சார் ரைட் சார். சரி, வெரி குட். அப்போ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பூமி அப்படிங்கிறது வந்து மண் பூதம் மாதிரி. அப்ப நமக்கு அந்த மண் பூதம் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி குறிக்கும், அதான் பேஸ்மெண்ட். அப்ப அது மூலாதார சக்கரோட டைரக்டா வந்து லிங்க் ஆகும். கரெக்ட் தானே? இப்ப பொறுத்தார் அப்படின்னா என்ன? பொறுமை அப்படிங்கிறது இதயத்தினுடைய செயல்பாடுகளை வந்து சரியான மிதமான தன்மையில வந்து கொண்டு செல்வதற்கு பயன்படும். அப்ப பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்ப அங்க மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது சம்பந்தப்படுது, சுவாதிஷ்டான சக்கரம் சம்பந்தப்படுது, சோலார் பிளக்ஸஸ் அல்லது சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப் சிஸ்டம் வந்து சம்பந்தப்படுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாம ரிலேஷன்ஷிப் சிஸ்டம், நாபி சிஸ்டம்ல தான் வந்து ரிலேஷன்ஷிப் வருது சார், ஆனா அங்க பார்ட்னர்ஸ் வருது, ஃபீலிங்ஸ் வருது, எமோஷன்ஸ் வருதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன வருது? அதே ரிலேஷன்ஷிப் தான், ஆனா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பா மாறுது. புரியுதா? இந்த டிஃபரன்சியேஷன் புரியுதா? நாபி சிஸ்டமுக்கும் ஹார்ட் சிஸ்டமுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். எஸ், புரியுதா சார்? புரியுதா மேடம்? சார் புரியுது சார். அப்போ ஒவ்வொரு விஷயங்களோட நம்ம எந்த அளவுக்கு லிங்க் பண்ணி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு உண்மையான அப்படிங்கிறது கிடைக்கும். அப்புறம் ஹார்மனி. இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து பிரச்சனை வருது சார்,
கடைசியா உட்காந்து பேசி சமாதானத்துக்குள்ள வந்துடுறாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டமா ஒரு க்ரூ மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னா ஹார்மோனியா வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக்கா இருந்தது அப்படின்னு சொன்னா ஹார்மோனி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரியான தன்மைகளை வந்து இணக்கமான தன்மைகளை வந்து கொண்டு செல்வதற்கு இந்த ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து பயன்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ஹார்ட் ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து வைட்டல் எனர்ஜி. கிட்டத்தட்ட இந்த அக்குபஞ்சர் மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. உயிர் சக்தி, சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறதெல்லாம். அந்த உயிர் சக்தி வந்து சரியா வந்து இயங்கணும் அப்படின்னு சொன்னாலே இந்த ஹார்ட் சிஸ்டம்னுடைய ஃபங்க்ஷனிங் வந்து சரியா இருந்தா மட்டும்தான். அப்ப இந்த வைட்டல் எனர்ஜி ஒட்டுமொத்தமா குறிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அப்ப ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி பிளட் அனுப்புது சார். ஜஸ்ட் மினிட். ஸோ இப்போ இந்த வைட்டல் எனர்ஜி இப்போ நம்ம சொல்றோம் சார், ஒரு ஃபுட் எடுக்கிறோம் சார். அப்போ நம்ம அந்த ஃபுட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துகளையும் வந்து நமக்கு ரத்தத்தின் வழியாக ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து கொண்டு போய் சரியான முறையில் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது சரியா நடந்து நம்மளோட உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஹெல்த்தியா இருக்க முடியும். அப்ப அந்த பிளட்டினுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு வந்து அங்கே பயன்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த வைட்டல் எனர்ஜி அப்படிங்கிற அடிப்படையில். அதே மாதிரி நம்ம தச வாயுக்கள் அப்படிங்கிற மலர் தீர்வுகளை பார்க்கும்போது உடல் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு வாயு அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்திருப்போம். என்ன வாயுன்னு சொல்ல முடியுமா சார்? எஸ், ஹோல் பாடி. தியான வாயுவா சார்? வெரி குட். அப்போ தியான வாயுவோட டைரக்டா லிங்க் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சிஸ்டம் எதுன்னு சொன்னா இந்த ஹார்ட் சிஸ்டம் தான். இப்ப புரியுதுங்களா எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸஸோடவோ இல்ல ஒவ்வொரு விஷயங்களோட வந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சம்பந்தப்படுது அப்படிங்கிறது புரியுதா? இப்ப நம்ம தச வாழுக்களும் மலர் திருவிழா வந்து வகுப்பு படிச்சிருக்கிறது இந்த 7 சிஸ்டமோட சேர்ந்து இப்போ கமெண்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த 7 சிஸ்டம் கத்துக்கிறதோ அல்லது வந்து ஆல்ரெடி தச வாயுக்கள் மலர் திருவிழா வகுப்பு படிச்சிருந்ததோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது புரியுதுங்களா சார்? சார் புரியுது சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி, அதே மாதிரி வந்து நமக்கு இந்த கனெக்ஷன்ஸ், கம்பேஷன், அபண்டன்ஸ், ஃபர்கிவ்னஸ், பீஸ், நோபல் பிரைஸ் எல்லாம் என்ன பண்றாங்க உலக அமைதிக்கு வந்து இந்த பீஸ்க்கான நோபல் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் செல்ஃப் லவ் என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட், யாராவது ஃபர்ஸ்ட் நாம ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்தியா பாத்துக்கணும், நாம வந்து நேசிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம அடுத்தவங்க வந்து ஃபேமிலி பாக்குறோம், ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோம், ரிலேட்டிவ் பாக்குறோம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நாம நேசிக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம ஆனந்தமா இருக்கணும். அப்படி இருந்து நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை எது செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும் அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக எப்படி இந்த கிரீன் கலர் வந்து இந்த ஹீலிங் அந்த குணமடைதல் அப்படிங்கிறது வருதோ அது போல வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து ஒரு சிறப்பான தன்மை அப்படிங்கிறது அமையும். அதை விட்டுட்டு நாம ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இல்லாம நாம ஆரோக்கியமா இல்லாம வந்து என்னோட பையன் வந்து ஆரோக்கியமாயிடணும், என்னோட மனைவி ஆரோக்கியமாயிடணும், என்னோட கணவன் ஆரோக்கியமாயிடணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வந்து அறிவை பயன்படுத்தி மனதை பயன்படுத்தி வந்து சங்கல்பம் பண்றோம் சார், கூட்டு பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் நோ யூஸ். நோ யூஸ் அப்படிங்கிறது யூஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதை விட இன்னும் சிம்பிளான வேலை, ஸ்மார்ட் வேலை, நம்மை நாமே வந்து ஆரோக்கியமும் ஆனந்தமாக வைத்துக்கொண்டு அதற்கடுத்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு மிக அபரிமிதமான வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 12 விஷயம் இந்த ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சம்பந்தப்பட்டிருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து எப்பப்ப வந்து இம்பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயம். அப்ப இப்ப நமக்கு பேரலிசிஸ், கை கால் வரல, மூவ் ஆகல அப்படின்னு சொன்னோம். அப்ப நமக்கு பெரும்பாலும் வந்து பிரெயின் அப்படிங்கிறத வந்து பெருசா வந்து சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த ஹார்ட்ங்கிறது வந்து எப்படி வந்து இந்த பிரெயினோட சம்மந்தப்படுது, மற்ற உறுப்புகளோட எல்லாம் வந்து சம்மந்தப்படுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஹார்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரியும்.
சரி, பொதுவா ஹார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஹார்ட் சார்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும். அதற்கடுத்து வந்து இன்றைய காலகட்டங்கள் வந்து எதற்கெடுத்தாலும் லோ பிபி, ஹை பிபி, அந்த சர்க்குலேஷன், அந்த ஃபங்க்ஷனிங், அந்த மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இம்பேலன்சஸ். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த பிராணசக்தி அப்படிங்கிறதும், இன்னும் பிரைமரியா பார்த்தோம் அப்படின்னா வியான வாயு, இதுவும் சம்பந்தப்படுறதுனால நமக்கு வந்து சுவாச கோளாறு, பிரீத்திங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? பிரீத்திங், இப்ப இந்த சுவாசம் சார்ந்து வரக்கூடிய கோளாறுகள், மூச்சுத்திணறல், ஆஸ்துமா மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் இந்த செஸ்ட் பெயினா இருக்கிறது, ரத்த ஓட்டத்துல வந்து சரியான மூவ்மெண்ட் இல்லாம வரக்கூடிய பாதிப்பு இருக்கட்டும். அதனோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடல் மற்றும் நுரையீரல். இப்ப நமக்கு ஹார்ட்டுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடல், ஹார்ட்டுக்கு மேல அல்லது ஹார்ட்டுக்கு வந்து 2 அப்புறமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நுரையீரல் அப்படிங்கிறது வரும். இப்ப நம்ம ஹார்ட் சிஸ்டமோட ரிமைனிங் சம்பந்தப்படக்கூடிய மிக முக்கியமான 3 சிஸ்டம் வந்து இது பார்த்திருந்தோம். அப்ப இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம பெரும்பாலும் குடல் பகுதியில் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் நமக்கு மைண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த நாபி சிஸ்டத்தோட கவர் ஆயிருக்கும். அந்த ஒத்த ஹார்ட் குடலை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த குடலை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய செஷன் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்திருப்பேன். என்ன அப்படின்னு சொன்னா கட் பிரைன் ஆக்சிஸ். இதுல இப்ப நமக்கு வந்து ஹார்ட் சிஸ்டம் சரியா இல்லை அப்படின்னா லங்ஸும் பாதிக்கப்படும், குடலும் பாதிக்கப்படும், ஹார்ட் சிஸ்டம் தவிர்த்திருக்கக்கூடிய ரிமைனிங் 3 சிஸ்டமும் பாதிக்கப்படும். இப்ப நமக்கு ஹார்ட் வந்து ஹார்ட் சிஸ்டம் பாதிப்புக்கு ஆளாகுது சார். ஓகே, எனக்கு லங்ஸும் நல்லா தான் இருக்கு, இப்ப எனக்கு குடல்ல பிரச்சனை. அப்ப குடல்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா குடல்ல வந்து டைரக்டா தொடர்பு எதுக்கு இருக்கு? பிரைனுக்கு இருக்கு. கட் பிரைன் ஆக்சிஸ். நம்ம டீடாக்ஸ் கிளாஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருப்போம், பிளவரோமெட்ரி கிளாஸஸ்ல நிறைய வந்து பார்த்திருப்போம். அப்ப இந்த குடலை பாதிப்படைவதன் மூலமாக டைரக்டா அது நம்முடைய மூளையை பாதிக்கும். மூளையை பாதிக்கப்படும் போது ரத்த அடைப்பு, ரத்த நாளங்கள் வந்து வெடிச்சிருச்சு, இந்த மாதிரி எல்லாம். ரத்த நாளங்கள் வெடிச்சிருச்சு, கிளாட் ஆயிடுச்சு, பிளட் வந்து கிளாட் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம் இல்லையா? இப்ப சொல்லுங்க, இது வந்து பிரெயின்ல பிரச்சனையா இல்ல ஹார்ட் சிஸ்டம் பிரச்சனை இருக்கிறதுனால அதனுடைய தொடர்புகள் சார்ந்து வந்து உடல் சார்ந்து பல்வேறு இடங்கள் வந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனையா? எஸ், கிளியர், புரியுது எல்லாருக்கும்? இந்த மாதிரி நமக்கு இந்த ஒரு சொல்லுங்க சார். சார் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல சார். அப்படிங்களா? சரிங்க சார், ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இப்ப கிளியரா கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். சரி, எந்த இடத்துல கட் ஆச்சுன்னு சொல்ல முடியுங்களா? இந்த பிக்சர் போடுறதுக்கு முன்னாடி இதாச்சு சார், கட் ஆயிடுச்சு சார். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, அப்போ நமக்கு இந்த ஹார்ட் சிஸ்டம் பாதிக்கப்படும் போது நம்ம லங்ஸ் பாதிக்கப்படும், அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய குடலும் வந்து பாதிக்கப்படும் சொன்னோம். இப்போ குடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ வந்து ஹார்ட் சிஸ்டம்க்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா நாபி சிஸ்டம். இப்போ அது சார்ந்த குடல் சார்ந்த பகுதிகளில் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஹார்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா லங்ஸ். அப்ப நமக்கு லங்ஸ் ரிலேட்டடாகவும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது குடல் சார்ந்து. லங்ஸ் ரிலேட்டடா வரும், குடல் சார்ந்த பிரச்சனை வரும், ஹார்ட் சிஸ்டம் வந்து பாதிப்படைஞ்சிருந்தா. இப்ப லங்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா நமக்கு பிராணசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தியோட அந்த வைட்டல் எனர்ஜியோட டைரக்டா வந்து சம்பந்தப்படும். குடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கட் பிரைன் ஆக்சிஸ் இப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய மூளை சார்ந்த விஷயங்களை வந்து பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், குடல்ல பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது மலச்சிக்கலை உண்டு பண்ணும். மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னு சொன்னா
மனம் அது சிக்கலாகும். மனதிலையும் சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மனச்சிக்கல் தான் மலச்சிக்கல், மலச்சிக்கல் தான் மனச்சிக்கல் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப அந்த மாதிரி வந்து நம்ம குடல் பாதிக்கப்படுவதனால நம்முடைய மூளை சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய எமோஷன் சார்ந்த விஷயங்களும் டைரக்டா வந்து பாதிப்புக்குள்ளாகும். இப்போ ஒருத்தர் வந்து பேரலைஸ்ட் ஆயிடுறாங்க சார். அப்போ வந்து மூளைக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல மூளையில வந்து ரத்த நாளங்கள் வந்து வெடிச்சிருச்சு அல்லது பிளட் வந்து கிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து நமக்கு மூளையில பிரச்சனையா, இதுல வந்து ஹார்ட் சிஸ்டம் பிரச்சனை இருக்கிறதுனால, அது குடலை பாதிக்கிறதுனால, லங்ஸை பாதிக்கிறதுனால, அந்த குடல் பாதிப்படைஞ்சதுனால அது வந்து நமக்கு டைரக்டா வந்து பிரெயின்ல வந்து அஃபெக்ட் ஆகி பிரெயின்ல வந்து நமக்கு டேமேஜை வந்து காட்டுதா? அதாவது இது டைரக்டா வந்து பிரெயினோட ப்ராப்ளமா அல்லது ஹார்ட் சிஸ்டமோடைய ப்ராப்ளமா? எஸ். ஹார்ட் சிஸ்டம் ஹார்ட் சிஸ்டம். ஆனா எல்லாரும் எங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க ஆப்ரேட் பண்றோம் அங்க ஆப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எது எதோட தொடர்புல வந்து வருது அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களும் வந்து சரியான தேர்வுகளை வந்து கொண்டு வர முடியும். சரி, இதே வந்து நமக்கு உடல் ரீதியா இந்த அளவுக்குலாம் வந்து ஹார்ட் சிஸ்டம் வந்து இம்பார்ட்டன்ட் சார். ஆனா மன ரீதியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாருக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் லவ் அப்படிங்கிறது இல்லாம போகுதோ அப்பவே அவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ஆனா நீங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து இந்த புக்கு கேளுங்க, அந்த புக்கு கேளுங்க, இந்த வீடியோ இன்ஸ்பிரேஷன் பாருங்க, அது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே வந்து செல்ஃப் லவ்விங், தன்னுடைய உடல் ஆரோக்கியம், தன்னுடைய அறிவு ஆரோக்கியம், தன்னுடைய மன ஆரோக்கியம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்லி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த தனிமை உணர்வுகள், இந்த பேச்சுலர் ரெமடிஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா, தனிமை உணர்வுகள் அப்படிங்கிற கேட்டகரி, லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து பார்ப்போம் இல்லையா, நிறைய ஃப்ளவர் ரெமடிஸ். அத்தனை விதமான ரெமடிஸும் ஒட்டுமொத்தமாக ஹார்ட் சிஸ்டம் வந்து டைரக்டா பாதிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் ஹார்ட் சிஸ்டம் வந்து வீக் ஆகும். அப்படி ஹார்ட் சிஸ்டம் வந்து வீக் ஆகும்போது இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்களால நம்முடைய குடல் பாதிக்கப்படும். குடல் பாதிக்கப்படுவதனால நம்முடைய லங்ஸோ அல்லது பிரெயினோ கூட பாதிப்படைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி வந்து நமக்கு காதல், நட்பு, அன்பு, குடும்ப உறவுகள் சார்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஹார்ட் சிஸ்டமும் முக்கியமான பங்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன பிரச்சனை வருது சார், முன்னாடி பேட்சப் ஆகுது அப்படின்னா நாபி சிஸ்டம். பட் அந்த சிஸ்டமே அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த ஒரு மாதிரி வந்து ரொம்ப பேட்சப் ஆகுற மாதிரி எதுவுமே இல்லை சார். ஒன்ஸ் சண்டை போட்டுட்டாங்கன்னா அப்படியே சண்டை போட்ட மாதிரி தான், ரெண்டாவது மறுபடியும் வந்து ஒட்டவே மாட்டாங்க, பிரிஞ்சியே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வேல்யூ வந்து அங்க மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ரிலேஷன்ஷிப் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து டைரக்டா வந்து நாபி சிஸ்டம் குறிக்கும், ஸ்ட்ராங் ஹார்ட் சிஸ்டம் குறிக்கும். அப்ப எந்தெந்த விஷயம்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம போறோமோ அது எல்லாத்துக்குமே காரணம் ஹார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த நாபி சிஸ்டமும் ஹார்ட் சிஸ்டமும் ஒன்னோட பின்னி பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சார் மியூட் ஆயிடுச்சு. சார் சின்ன ஒரு கால். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அதே மாதிரி வந்து நம்ம ஹார்ட் சிஸ்டம் பாதிக்கப்படுவதனால இந்த உறவு முறைகள்ல பாதிப்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து யார் மேலுமே வந்து நம்பிக்கை வராம போயிடும். ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, கணவன் மனைவி உறவா இருக்கலாம், இல்ல குடும்ப உறவுகளா இருக்கலாம், அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, யார் மேலேயுமே எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது, எல்லாருமே ஏமாத்துறாங்க, அதுல இருந்து உலகமே இப்படிதான் இருக்கு, யாரையுமே நம்பவே முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், ஹார்ட் சிஸ்டம் வந்து இம்பேலன்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க, இல்ல வந்து ஒரு உறவு முறைகளை வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்காங்க, அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஸ்டா இருக்காங்க, யாரையுமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, தன்னைத்தானே வந்து செல்ஃப் கேரிங் அண்ட் செல்ஃப் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் சிஸ்டம் வந்து இம்பேலன்ஸா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியர், புரியுது எல்லாருக்கும்? எஸ் சார், புரியுது சார். சரி, இதோட வந்து நம்ம இந்த செஷன் அப்படிங்கிறது நம்ம முடிச்சுக்கலாம்.
மீண்டும் வந்து இதோட வந்து நிறைவான செஷனாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் வந்து இந்த 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதோட இலவச அறிமுக வகுப்பு அப்படிங்கிறது நமக்கு இன்றைய பார்த்து இந்த வகுப்போட வந்து நிறைவடைஞ்சிரும். இதற்கு அடுத்து வந்து இந்த ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் செஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அடாப்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னும் தெளிவாக நான் இப்ப சொல்லியிருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்கேஜி யூகேஜி லெவல்ல மட்டும்தான். இன்னும் வந்து இதையே வந்து வேற வேற கோணங்கள்ல பல்வேறு மருத்துவமனையில மொத்தமா ஒன்னா இணைச்சு ஃபுல்லா வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கட்டண வகுப்புகள் வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல இருந்து பெய்ட் கிளாஸஸ் வரும். நம்ம இந்த இலவச அறிமுக வகுப்புக்கு தாண்டி ரிமைனிங் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பெய்ட் கிளாஸ்ல கவர் ஆயிடும். பிளஸ் நாம இலவச அறிமுக வகுப்புல பார்த்திருந்த இந்த 4 சிஸ்டம்ஸ் இதை சார்ந்த அட்வான்ஸ் லெவலான விஷயங்களும் நமக்கு அப்படிங்களா? ஓகே, இப்ப கேக்குதா? எஸ், கிளியர். சரி, கிளியரா கேக்குதா? சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ. சரி, அதாவது வந்து நமக்கு இந்த ஃப்ரீ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் செஷன் அப்படிங்கிறது இந்த வகுப்போட வந்து நிறைவடையுது. இன்னும் வந்து இந்த 7 சிஸ்டம்ஸ் சார்ந்து, அதாவது நான் சக்ராஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து எல்லா இடங்களும் சொல்ல மாட்டேன். ஏன்னா சக்ராஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து அறிவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதங்களா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து சக்ராஸ் அப்படிங்கிற அடிப்படையிலே வந்து இது இப்படி இருந்தா அப்படி இருந்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையாக ப்ராக்டிகாலிட்டி ரியாலிட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சக்ராஸுக்கு அப்பாற்பட்ட அந்த 7 சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தன்மைகள் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் வந்து நீங்க இந்த 7 சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து A to Z வந்து தெளிவாக நம்ம சக்ராஸ் அப்படிங்கிறத விட 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து தொடர்ந்து வந்து ஒரு 7 வீக்ஸ் 7 வாரங்களாக ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து ஒரு சிஸ்டம் ஒரு சக்ராஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம பல்வேறு மருத்துவ முறைகள் பல்வேறு ஹீலிங் சிஸ்டம்ஸ் பல்வேறு உடல் சார்ந்த விஷயங்களோட தெளிவாக கத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனுடைய கட்டணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நாம முடிஞ்சா வந்து குரூப்ல வந்து பதிவு பண்றேன். ஸோ அதே மாதிரி அதனுடைய மினிமம் ஒரு கிளாஸ் அல்லது 1 வீக்குக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 700 rupees இருக்கும். நமக்கு மொத்தம் 7 வாரங்கள் இருக்கும். அதிகபட்சமாக 8 வாரங்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 month அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம பே பண்ணக்கூடியது நமக்கு 7 வீக்ஸுக்கு மட்டும் பே பண்ணா போதும். நம்ம வந்து 8 வீக்ஸுக்கும் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு வாரம் அல்லது ஒரு கிளாஸுக்கான கட்டணம் அப்படிங்கிறது 700 rupees. ஸோ தட் நம்ம டோட்டல் கிளாஸ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 4900 rupees. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துல இருந்து எவ்ரி வீக் சாட்டர்டே ஈவினிங் 6:55 இருந்து 7:55 அல்லது 7 மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா 7 to 8:30 அப்படிங்கிறது கிளாஸ் இருக்கும். இதுல வந்து நமக்கு பல்வேறு முறைகளை வந்து ஒவ்வொரு சிஸ்டமும் சார்ந்து வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும் அல்லது வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான என்னுடைய அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி ரீதியாக நான் கண்ட புதுமையான விஷயங்களை மட்டும்தான் பெருசா வந்து நம்ம பார்க்குற மாதிரி வந்திருக்கும். கன்வென்ஷனலா வந்து ட்ரெடிஷ்னலா வந்து இதுக்கு இந்த மந்திரங்கள் சொல்லணும் இதுக்கு இந்த கலர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி வந்து அனுபவ ரீதியாக நம்ம புதுசா என்னென்ன விஷயங்களா வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதோட ரீதியாக பல்வேறு ஹீலிங் முறைகள் பல்வேறு மருத்துவ முறைகள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தெரிஞ்சுக்கிற விதமாக இந்த 7 சிஸ்டம் வகுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து என்னுடைய வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்க வீக்லி பேமெண்ட்டா பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வந்து 700 rupees அப்படிங்கிறது வந்து பே பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வந்து பல்கா வந்து பே பண்ணிடுறேன் எனக்கு ஏதாவது வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ் வந்து கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ நீங்க வந்து நீங்க சிங்கிள் பேமெண்ட் அல்லது பல்க் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் 4000 rupees மட்டும் பே பண்ணி இந்த ஆல் கிளாஸஸ் அல்லது 7 கிளாஸஸ் அல்லது 7 வீக்ஸ் 7 வாரங்களுக்கு மேல எத்தனை வகுப்புகள் போனாலும் நம்ம 7 வாரங்களுக்கான ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். அதே போல சிங்கிள் அல்லது பல்க் பேமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 4000 மட்டும் பே பண்ணா போதுமானதாக இருக்கும். அதே போல இந்த 7 சிஸ்டம்ஸ் வந்து வகுப்பு நீங்க பே பண்ணி கத்துக்கிறது மூலமாக நமக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் அல்லது
மே மாதங்கள் வந்து நம்ம நாபி சிஸ்டம் இதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் செஷன் ஒரு லாஸ்ட் 3 செஷன்ல சொல்லியிருந்திருப்போம். நாபி சிஸ்டம் சரி பண்றது மூலமா நமக்கு உடல் ரீதியாக வந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் வந்து நமக்கு டைரக்ட் கிளாஸஸ்ங்கிறது இருக்கும். அதற்கான கட்டணங்கள்ல வந்து நீங்க இந்த 7 சிஸ்டம் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து நீங்க எவ்வளவு பே பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த நாபி சிஸ்டம் டைரக்ட் கிளாஸ்ல வந்து நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ல வந்து நீங்க லெஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் பேமெண்ட் மட்டும் நீங்க கட்டினா போதும். அப்ப சப்போஸ் வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு 10,000 ஃபீஸ்ன்னு வைங்களேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப நீங்க வந்து இங்க ஒரு 4,000 பே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10,000ல 4,000 போக ரிமைனிங் 6,000 மட்டும் நீங்க டைரக்ட் கிளாஸஸ்க்கு பே பண்ணா போதுமானதாக இருக்கும். அதனால நீங்க இது வந்து நீங்க டைரக்ட் கிளாஸுக்கு நீங்க பே பண்றீங்க அப்படிங்கிற நினைச்சு வந்து நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் படிச்சாலும் சரி, அல்ல ஜஸ்ட் வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் கத்துக்கிறேன் சார், எனக்கு வந்து டைரக்ட் கிளாஸுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்க எப்படி வேணாலும் கத்துக்கலாம். பட் ஆன்லைன் கிளாஸும் படிச்சுட்டு டைரக்ட் கிளாஸ்ல வர்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த டைரக்ட் கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து டெஃபினெட்லி நீங்க என்ன ஃபீஸ் பே பண்றீங்களோ, இது வந்து வீக்லி பேமெண்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா 4,900 ருபீஸ் பே பண்ணுவீங்க. அப்ப அந்த 4,900 லெஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் பேமெண்ட் பண்ணா போதும். இல்ல சார் நான் வந்து சிங்கிள் பேமெண்டா பண்றேன், 4,000 மட்டும் பே பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தாராளமா பே பண்ணி படிச்சுக்கலாம். அப்ப அந்த 4,000 மட்டும் நம்ம லெஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைரக்ட் கிளாஸ்க்கான ரிமைனிங் பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ணி கத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த நம்ம டைரக்ட் கிளாஸுக்கு வந்து சொல்லியிருந்திருப்போம். என்னன்னா நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி. இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி குறைபாடுனாலதான் நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே போல இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா டயபெட்டிஸ் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அது என்ன சொல்றாங்க, இது வந்து நோய் கிடையாது, சர்க்கரை குறைபாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குறைபாடு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறதா நாம அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அப்படிங்கிற ஃபார்மெட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு உச்சி முதல் பாதம் வரை ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் நோய்களுக்கு வந்ததுல தீர்வு வந்து எப்படி கொண்டு வர முடியும்னு சொல்லி மிக மிக எளிமையான விஷயங்களும் நமக்கு வந்ததுல இருக்கும். ஆண்களுக்கு வந்து அந்த நாபி சிஸ்டம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது வேற விதமா இருக்கும். ஆண்களுக்கான சிஸ்டம் அப்படிங்கிறது வேற விதமா வந்து இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு டைரக்ட் கிளாஸஸ்ல வரும்போது இன்னும் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால எதிர வந்து நீங்க நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் கிளாஸ்ல கத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நமக்கு இந்த 2 மந்த் கோர்சஸ்ல 7 சிஸ்டம் பத்தி நீங்க கத்துக்கிட்டாலும் சரிதான். எல்லாமே வந்து நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் வந்து நம்ம அடுத்த மண்டேக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சில பேமெண்ட் கிளாஸஸ்ல சந்திப்போம். இதோடு வந்து நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய இலவச அடிப்படை அறிமுக வகுப்புகள் அப்படிங்கிறது நிறைவடைகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே போல இணைந்திருந்த நபர்கள் மட்டும் இந்த 7:15 வரையில யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க மட்டும் கைண்ட்லி வந்து எனக்கு ஹார்ட் அப்படிங்கறத மட்டும் டைப் பண்ணி போடுங்க. ஸோ எத்தனை பேர் இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால அந்த 7 மணி 3 நிமிடங்கள்ல இருந்து 7 மணி 15 நிமிடங்கள் வரை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரெக்கார்டு செஷனா வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஹார்ட்டுங்கிறது வந்து அந்த கலந்துக்கிட்டு மென்ஷன் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கிறேன். மற்றபடி வந்து 7:15க்கு அப்புறம் எடுத்த நம்மளோட கிளாஸோட செஷன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. குட் நைட் அண்ட் தேங்க்யூ ஆல். யாருக்காவது ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் வந்து கேட்கலாம், இல்லைன்னா செஷனை முடிச்சுக்கலாம். எஸ், யாருக்காவது கேள்வி இனி சந்தேகங்கள் இருக்கா? சார் கிளியர் தான் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.